பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாலை வேளையிலும் கூட விசேஷமாக இன்றைக்கு நாம் என்ன காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அநேகர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாங்க லவ். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேலண்டைன்ஸ் டே. ஆக்சுவலாக நம்ம பண்டைய நாட்களில் இதை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டில் ஒரு நபரை, அது என்ன நபர் அப்படின்னா புனித வேலண்டைன் என்கிறதான ஒரு துறவியான ஒரு மனுஷனை கௌரவிக்கும் வண்ணமாக தான் இந்த தினம் கொண்டாடப்பட்டதாக வரலாறு கூறுது. அந்த துறவி, நமக்கு தெரியும் துறவினா என்ன அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய ஆசபாசங்கள், தன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு, குடும்பத்தை விட்டு, இந்த உலகத்தினுடைய ஆசைகள், இன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு முற்றிலும் துறந்து கடவுளே தஞ்சம், கடவுளின் ஞானம் மாத்திரமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கடவுளை மாத்திரமே நம்பி, கடவுளை மாத்திரமே சார்ந்து ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க தான் துறவி. இதுக்குள்ள நான் ரொம்ப இந்த ஒரு டாபிக்குள்ள நான் போகணும் ஆசைப்படலை. ஏன் அப்படின்னா இதுவே ஒரு பெரிய டாபிக். நம்ம இதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய காரியத்தை நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு துறவியை கௌரவிக்கும் வண்ணமாகத்தான் 3ஆம் நூற்றாண்டிலே ஒரு அரசர் இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டேவை நிறுவினார். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிறதான இந்த ப்ரெசன்ட் டேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நம் மத்தியில் இருக்கிறதான அநேக இளைஞர்கள் அப்படின்னு சொல்றதை விட எல்லாருமே ஒரு தவறான புரிதல்களுக்குள்ளாக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இருந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த நாள் இளைஞர்களுக்கானது. இளைஞர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ணணும், இந்த டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அநேகர் நாம் கூட பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யோசிக்கிறது உண்டு. ஆனால் அப்படி இல்லை. ஆரம்ப காலத்துல ஒரு புனித துறவியை கௌரவிக்கும் வண்ணமாக ஆரம்பித்ததான இந்த வேலண்டைன்ஸ் டே இன்றைய நாட்கள்ல நாம் வாழ்கிறதான இந்த 2026வது ஆண்டிலே எப்படியாக அந்த டே மாறி இன்னைக்கு நிக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது இளைஞர்களுக்கு மாத்திரம் ஆனது கிடையாது. அதாவது வேலண்டைன்ஸ் டே, அதாவது தமிழ்ல சொல்லும் போது காதலர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசிக்கா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அன்பை பரிமாறுகிறதான ஒரு தினம். அதுதான் இதனுடைய சரியான ஒரு மீனிங், அன்பை பரிமாறுகிறதான ஒரு தினம். இதை நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா காதல் வேறு, அன்பு வேறு. எதனால நான் சொல்றேன் அப்படின்னா காதல் மாறும், பட் அன்பு மாறாது. இதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கும் காதல் நாளைக்கு இருக்காது. நேத்து இருந்த காதல் இன்னைக்கு இருக்காது. ஆனால் அன்பு அப்படி கிடையாது. நேத்து இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு அந்த அன்பு அதிகமாகும். இன்னைக்கு இருக்கிற அன்பை காட்டிலும் நாளை ஆகும்போது அந்த அன்பு இன்னும் அதிகமாகும். அடுத்து நாளை மறுநாள் ஆகும்போது அந்த அன்பு நாளை இருந்ததை காட்டிலும் நாளை மறுநாள் இன்னும் அதிகமாக நம்மளுடைய அன்பு ஏறும். அதுதான் காதலுக்கும் அன்புக்கும் இருக்கிறதான வித்தியாசம். காதல் மாறும், அதை நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். காதல் மாறும். ஆனால் அன்பு ஒரு நாளும் என்ன பண்ணாதுன்னா மாறவே மாறாது. அதுதாங்க. அன்புலேயே நிறைய பதங்கள் இருக்கு. நம்ம தமிழ்ல சொல்லும் போது அன்பு, காதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா லவ் அப்படின்ற ஒரு வேர்டோட ஓகே லவ் முடிஞ்சு, அன்பு, காதல் அப்படின்னு நம்ம ஓகே எனாஃப் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். இதுவே நம்ம கிரீக்ல பார்க்கும்போது காதல், அதாவது அன்பு, லவ் அப்படின்ற அந்த லவ் என்கிற வேர்டுக்கு 4 பதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா எரோஸ், பிலியோ, ஸ்ட்ராகே அண்ட் அகாப்பே. இப்படி 4 விதமான அன்பை குறித்து நம்மளுடைய கிரீக் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவர் அனுமதித்தால் இனி வருகிற நாட்களை நம்மளுடைய டெய்லி ஈவினிங் டிவோஷன்ல இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் பிரீஃபா நம்ம தியானிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுறேன், ஒரு ஷார்ட்டான ஒரு இந்த வீடியோ மூலமாக. இதில் லாஸ்டா நம்ம சொன்னோம் அகாப்பே என்கிறதான அந்த லவ், அதனுடைய மீனிங் என்னன்னா அன்கண்டிஷனல் லவ் ஆர் செல்ஃப்லெஸ் லவ் ஆர் டிவைன் லவ். அகாப்பே அப்படிங்கிறது தேவனுடைய அன்புங்க. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அன்புக்கு பெயர் தான் அகாப்பே. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. எல்லைகளை தாண்டி அளவு கடந்த அன்பு.
அது சுயநலமற்றதான ஒரு அன்பு, சுயநலத்தோடு இருக்கிறதான அன்பு அந்த அன்பு கிடையாது. ஒரு தெய்வீகமான அன்பு. இதுதான் அகாப்பே. அந்த அன்பை தான் தேவன் நம் மீது வைத்திருக்கிறாருங்க. இந்த அன்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேறொரு அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம இயேசு கிறிஸ்து சிநேகிதர்களாக பாவித்து நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தையே சிந்தினார், நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் அன்கண்டிஷனல் லவ், செல்ஃப்லெஸ் லவ், டிவைன் லவ். மாறாத ஒரு நித்தியமான ஒரு அன்பு. அந்த அன்பு தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். யோவான் 3:16 வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பழக்கப்பட்டதான ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளுடைய பேரை மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லல, நான் இந்த ஜனத்திற்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன், இந்த ஜனத்திற்காக மாத்திரம் என்னுடைய ஜீவனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லல. உலகத்திற்காய் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த வேர்ட் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுகிறார். அகில உலகத்திற்காக, இந்த உலகத்துல வாழுகிற எல்லா மக்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய குற்றமற்ற பாவம் இல்லாத இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை விலைக்கிரயமாக மீட்டெடுத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா, அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, அவர் நம்மீது வைத்ததான அந்த அன்பின் காரணமாக அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அப்ப அந்த அன்பை காட்டிலும் இந்த உலகத்துல வேறொரு அன்பு இல்லவே இல்லைங்க. நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? இந்த உலகத்துல நம்ம அம்மா அப்பா நம்ம மேல அன்பு செலுத்தலாம், நம்முடைய உடன் பிறப்புகள் நம்மள அன்பு செலுத்தலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீது அன்பு செலுத்தலாம். ஆனால் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவர்களுடைய அன்பு நம்மை விட்டு தடுமாறும், அவர்களுடைய அன்பு நம்மை விட்டு போகும், அவர்களுடைய அன்பு மாறும். ஆனால் மாறாத ஒரு அன்பு என்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாத்திரம்தான். அந்த அன்பைத்தான் தேவன் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இந்த வேலண்டைன்ஸ் டே விசேஷமாக யூத்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறதான தாட்ஸை முதலாவதாக நம்மளுடைய மைண்ட்ல இருந்து எடுத்து போடணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண் ஒரு ஆணுக்கும் மாத்திரம் அன்பை பகிர்ந்துக்கிறதான காலமும் நேரமும் இது கிடையாது. நம்மளுடைய அன்புக்கு தகுதியானவர்கள் யார், நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமானவர் யார், அவர் எங்கே இருக்கிறார், அப்படி என்கிறதை நாம் யோசித்து அறிந்து நம்முடைய அன்பை சரியான நபருக்கு கொடுக்கணும். அதுதான் அந்த சரியான நபர் யாரு அப்படின்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நம்மளுடைய அன்பை அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவரு தான் நமக்காக ஜீவனை கொடுத்து நாம் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் விளங்க பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொல்ற அநேகர் நமக்காக ஒரு சின்ன காரியத்தை கூட நமக்காக பண்ண மாட்டாங்க, ஒரு சின்ன விஷயத்தை கூட நமக்காக தியாகம் பண்ண மாட்டாங்க. ஏன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நமக்காக செலவழிக்க மாட்டாங்க. எல்லா சுச்சுவேஷன்லையும் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, ஒரு நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு அமௌண்ட் தான் நமக்கு தேவை இருக்கும், இல்லாத ஒரு சின்ன பொருள் தான் நமக்கு தேவையாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அன்பு மாறக்கூடியது. கடைசி வரை நான் உன் கூட இருப்பேன், உனக்காக என் உயிரை வேணாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது யார் நான் உன் கூட கடைசி வரையும் இருப்பேன்னு சொன்னாங்களோ அவங்க தான் முதல்ல நம்ம விட்டு தூரமாக போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் ஆல்ரெடி நம் மீது அன்பு செலுத்தினதுனால அவர் அவருடைய ஜீவனையே கொடுத்து நம் மேல் வைத்திருக்கிற அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். ஆகவே நம்மளுடைய அன்புக்கு தகுதியானவர், நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஒரே ஒருவர் தான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்றிலிருந்து நம்மளுடைய அன்பை முழுவதுமாக அவரிடத்துல கொடுப்போம். அப்படி நாம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய அன்பும் இன்னும் அதிகமாக அளவு கடந்த அன்பு நம் மேலே அவர் ஊற்றுவார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாலை வேளையில உங்களை நேசிப்பதற்கு யாரும் இல்லை நினைக்கிறீங்களா? உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களை சரியான வழியிலே கைட் பண்ணுவதற்கு யாரும் இல்லை. என்னை நேசிக்க யாரும் இல்லை, என் கூட பேச யாரும் இல்லை, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒருவர், உங்களை நேசிக்கிற ஒருவர்,
உங்களுக்காக பரிதபிக்கிற ஒருவர், உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை நல்வழிப்படுத்துகிறதான ஒருவர், எல்லாருக்கும் மேலாக அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறாருங்க. அந்த ஒருவர் யாருன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை நேசித்த அதே தெய்வம் உங்களையும் நேசிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களையும் நேசிக்க அவர் வல்லவராக, அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க. இப்போ இந்த வேளையில வேதனையோடு இருக்கிற நீங்க, ஏசப்பா என் கூட வாங்க, என் மேல நீங்க அன்பு செலுத்துங்க, என்னை நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இறங்கி வந்து உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை தைரியப்படுத்த அவர் போதுமானவராக, உண்மை உள்ளவராக இருக்கிறாருங்க. நம்முடைய அன்புக்கு பாத்திரர், நம்மளுடைய அன்புக்கு தகுதியானவர் அவர் ஒருவர் தான். ஏன்னா அவருடைய அன்புல பொய் இல்லை, மாய்மாலம் இல்லை. அவருடைய அன்பு மாறாது. அவருடைய அன்பு நித்தியமானது. என்றைக்கும் என்றென்றைக்கும் நித்தியம் நித்தியமாக நம்மை நேசிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்மளுடைய அன்பை முழுவதுமாக தேவனிடத்துல கொடுப்போங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Jesus loves you, so don't worry, be happy. God bless you. Thank you. Amen.